அதாவது மீன் கரைசலுக்கு மீன் அமிலத்துக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னாக்க அந்த பேர்லயே நம்ம ஒரு கசப்பு தன்மை மீன் அமில ஆசிட். ஆமா. அப்ப ஒரு சாதாரண கூடுதல விஷத்தை குடிக்கிற கதை தான் நம்ம மனசுக்கு வருது. ரெண்டாவது வந்து இந்த மீன் கரைசல் பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னாக்க மீன் அமிலம் வந்து மீனும் வெள்ளமும் மட்டும்தான் இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்க மீன், வெல்லம், பப்பாளி பழம், தண்ணி 3-4 சம அளவுல கறக்கிறது தாங்க வந்து மீன் கரைசல். இந்த பப்பாளி பழம் வந்து நொதிக்கிற தன்மை கூட வாடையை குறைக்குங்க. இந்த கெட்ட வாடையை குறைக்கும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆள் கிடைக்கிறதே பெரும்பாடு. நம்ம அந்த மீன் இதை கொண்டு வந்து தெளிக்க சொல்லும் போது அந்த வாடை அவனுக்கு ஒத்து வராது. இப்ப இந்த வாடையும் குறைக்கும், நொதிக்கிற தன்மையும் கூடும். இப்ப சாதாரண ஒரு கேணிலையோ தண்ணி வாய்க்கால தண்ணியில ஏதாவது பாம்பு, நாய், ஆடு செத்து கிடந்ததுன்னா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அந்த தண்ணி அதை சிதைச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுது. அது மாதிரி தண்ணிக்கு அந்த சிதைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதனால இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது அந்த மீன் கரைசல் வந்து நல்ல வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகி பயிருக்கு ஒரு நல்ல சத்து நிறைந்த பொருளாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை பூச்சியை குறைக்கக்கூடிய ஒரு சத்து வாய்ப்பும் அதால கிடைக்கிறது. சரி.